யாரெல்லாம் 40 வயசுக்கு மேலே அதிகமாக ஜிம்முக்கு போகாமல் சும்மா வீட்டிலையே ஜஸ்ட் வாக்கிங் மட்டும் பண்ணிக்கிட்டு சும்மா காந்திக்கிறவங்களுக்காக உள்ள ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் வீடியோ. இப்போ நான் செய்கிற அந்த 4 ஸ்டைலில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இதை பண்ணிட்டீங்கன்னா 40 to 50 இதுலேருந்து கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நான் ஒன்றும் பெரிய பாடி பில்டரோ அப்படி பெரிய ஒரு ட்ரைனரோ கிடையாது. எனக்கு உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு பகிர்றேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சம்பளம் போட்டு கையை ஊண்டாமல் எந்திரிக்கணும். அதை கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யணும். உங்களால் வந்து ஸ்லோவாக முடிஞ்சுன்னா அப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 4-5 வாட்டி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அவசரத்துக்கு காலகட்டத்துக்கு நம்ம வந்து எந்திரிக்கிறதுக்கு நல்லது கட்டத்துக்கு பயிற்சி ஆகும். அடுத்தது இந்த மாதிரி நல்லா குனிஞ்சு கால் மடங்கக்கூடாது, கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். குனிஞ்சு நான் முன்னாடியெல்லாம் எனக்கு சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க, நான் நெத்தியை வந்து முட்டியில் தொடுவேன். ஆனால் இப்போ முடியலை. இந்த மாதிரி நம்ம பண்ணி ட்ரை பண்ணணும். கால் மடங்கக்கூடாது, கை வந்து தரையில் பட்டுறணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டாலே போதும் நம்ம வயசுக்கு. அடுத்தது இதுவும் நான் சின்ன வயசுலனா லைக் 35 வரைக்கும் ஞாபகம் இருக்குது, ஃபுல்லாக உட்காந்துருவேன். ஆனால் இப்போ என்னால் உட்கார முடியலை. ஆனால் அட்லீஸ்ட் என்னால் இப்போ இதை மாதிரியாவது பண்ண முடியுது. இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். பண்ணிங்கன்னா நம்மளுடைய அந்த கால் வலி வர்றது குறையும். கால் அதிகமாக நம்ம வந்து இந்த பாடி ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதிகமாக நம்ம வந்து வெயிட் லிஃப்ட் தான் தூக்கி பெருசாக பண்ணணுன்னு தேவை கிடையாது. இந்த மாதிரி கிரவுண்ட் எக்ஸசைஸே நமக்கு போதும். காலையில் அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அப்புறம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் கால் மடங்கக்கூடாது. கால் மடங்காமல் குறைஞ்சது ஒரு 3 feet ஒயிட்டில் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். 3 feet மேபி லைக் 2.5 அக்யூரேட்டாக தெரியல. ஸோ அந்தளவுக்கு காலை விரிச்சு நம்ம பண்ணிக்க வேண்டியது. இப்போ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன பசங்களாக உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதுதான் நான் மென்ஷன் பண்ணேன். above 40 மேபி 35 கூட இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இப்போ நான் பண்ணதை பண்ணுவாங்களான்னு சொன்னால் எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில பேருக்கு முடிகிறது கஷ்டம். ஸோ அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு 4 விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் கற்றுக்கிறேன். ஆனால் மொத்தத்தில் உடற்பயிற்சி நம்ம வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம வந்து ஒரு பைக்கோ காரோ ஏதாவது நம்ம வீட்டில் வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணலாம் எப்படி வீணாக போகுதோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய பாடியும். என்ன சொல்கிறாங்க பெரும்பாலும் எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே மீடியாவில், எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணணும், அந்தந்த ஏஜுக்கு தக்கணும். ரொம்ப நம்ம ஓவராக பண்ணி உடம்பு முடியாமல் படுத்துடக்கூடாது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும். அதான் இம்பார்ட்டன்ட். பணம் சம்பாதிச்சிக்கலாம். ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதே மாதிரி நானும் முயற்சி பண்ணுறேன், நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.